கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். கும்பராசி வைகாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் ரிஷபராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம். இந்த ரிஷபராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன். மிக சுபகாரியங்களுக்கு உகந்தவர். ஆக அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு இந்த மாதம் வைகாசி மாதம் சிறந்தது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கிறது. சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலே ஆரம்பிச்சது. வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கு. இந்த அக்னி நட்சத்திர தோஷ காலங்களில் வீடு நிலம் சம்பந்தமாக எந்த விதமான புது முயற்சி எடுக்கக்கூடாது. அதாவது கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வீடு மடை கொள்வது, மரம் வெட்டுறது, கிளை வெட்டுறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த அக்னி நட்சத்திர தோஷம் முடிகிற வரைக்கும். அதாவது வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வைகாசி மாதம் 2 அமாவாசை வருது. மலை மாதம்னு பேர் இதுக்கு. தமிழ் மாதத்தில் 2 அமாவாசை வந்தால் அதுக்கு பேர் மலை மாதம். அப்போ பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 2ஆம் தேதி ஒரு அமாவாசை, வைகாசி மாதம் 31ஆம் தேதி ஒரு அமாவாசை, ஆக மொத்தம் 2 அமாவாசை வருது. இந்த 2 அமாவாசை வர்றதுனால இந்த வைகாசி மாதம் மலை மாதமாச்சே, சுபகாரியங்கள் செய்யலாமான்னா செய்யலாம். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு ருது வரும். அதில் இந்த சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் வசந்த ருது காலத்தில் தாராளமாக சுபகாரியங்களை செய்யலாம், மழை மாதமாக இருந்தாலும். ஆக அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு சிறப்பான மாதம் வைகாசி மாதம். வைகாசி மாதம் 16ஆம் தேதி வைகாசி விசாகம். முருகப்பெருமானை வழிபாடு செய்ய விரதம் இருந்து அதிகாலையிலே புனித நீராடி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே போல பதவி உயர்வு வேண்டி முயற்சி செய்பவர்களுக்கு கிடைக்கும். அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் கைகூடும், அனைத்து சுபகாரியங்களையும் நடக்கும், கடன் பிரச்சனை தீரும். இந்த மாதிரியான அனைத்து சுபகாரியங்களும் நடப்பதற்கு மிக அற்புதமான நாள் வைகாசி விசாகம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள். வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி. ஒரு குரு பகவான் எப்பவுமே ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி போகிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்போ குரு பயிற்சி இந்த மாதம் வருது. எல்லா குரு பயிற்சியை விட இந்த குரு பயிற்சி ஏன் விசேஷம் அப்படின்னா, குரு உச்சமாகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சமாகுவார். இப்போ கடகராசியில் உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். நவகிரகத்தில் குரு சுபகிரகம், அவர் உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். இதனால 12 ராசிக்காரர்களுக்கும் பெருசாக நன்மை தான் ஏற்படும் குரு உச்சமாக சஞ்சரிக்கும் பொழுது, மறைவாக இருந்தால் கூட. இப்போ உங்களுக்கு கும்பராசிக்கு என்ன யோகம் அப்படின்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நடக்குது, பாத சனி நடக்குது. இந்த 7.5 சனியோட பாத சனியோடைய பாதிப்பு குறையும். ஏன் அப்படின்னா, கடகராசியிலிருந்து குரு உச்சமாகி 9வது பார்வையாக உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, பாத சனியா, அவரை பார்ப்பார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அப்போ 7.5 சனியோட பாதிப்பு குறையக்கூடிய வருடம் தான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு லாபம், 7.5 சனியோட பாதிப்பு குறையும். பொதுவாக நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல, கெட்டது நடக்காமல் இருக்கிறதே நல்லது தான். அந்த வகையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும். கும்பராசி குரு பயிற்சி பலனாக தனியாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 21ஆம் தேதி வாஸ்து நாள். வருஷத்துக்கு 8 நாள் தான் வாஸ்து நாள் வரும். இந்த வாஸ்து நாள் என்று பார்த்தீங்கன்னா வீடு மனை கொள்வதற்கு, அதாவது புதுசாக வீடு கட்டுறதுக்காக மனை கொள்வதற்கு, கிரக ஆரம்பம் செய்வதற்கு ஏற்ற நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திலே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் வலுவான நிலையில் இருக்கார். பொதுவாக வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம், வெற்றி கிரகம் செவ்வாய், அவர் போய் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தோடு சஞ்சரிக்கிறதுனால தொட்ட காரியங்கள்லாம் வெற்றி, எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி, தடை இல்லாமல் வெற்றி மட்டுமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் செவ்வாய். இளைய சகோதர வழி நன்மைகள் ஏற்படும், அவர்களால் உதவிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. புதிதாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, அங்குள்ளது உங்கள் இடத்தையே நிலத்தையே நல்ல விலைக்கு விற்கிறது. இதனால் பத்திரப்பதிவு 3ஆம் இடம், பத்திரப்பதிவு ஏற்படக்கூடிய அமைப்பு.
நம்ம எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அங்கே செவ்வாய் இருக்காருன்னா எடுத்த முயற்சி அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். 10ஆம் இடத்து அதிபதி அவர் தான். 10ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்காரு அப்படின்னா தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள், தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள், தொழில் சம்பந்தமான கான்ட்ராக்ட், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். செவ்வாய் மிக அற்புதமான அமைப்புல, வெற்றியை தரக்கூடிய அமைப்புல கும்பராசிக்கு இந்த வைகாசி மாசம் இருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 4ஆம் இடம். வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம் 4ஆம் இடத்திற்கும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம் 9ஆம் இடம். இந்த 4க்கும் 9க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு 25ஆம் தேதி வரை, வைகாசி 25 வரை. பொதுவாக சுக்கிரன் 5ல் சஞ்சரிப்பது நன்மை தான். யாருன்னு பார்த்தீங்க, 4க்கும் 9க்கும் உடையவர் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி 5ல் இருக்காரு. 5ஆம் இடம் திரிகோண ஸ்தானம். 1, 5, 9 திரிகோண ஸ்தானம், லட்சுமி ஸ்தானம். அதாவது பெருசா எஃபெக்ட் போடாம நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஸ்தானம். 5, 9 மிஞ்சும் பொருள் தரும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஸ்தானம். திருமண முயற்சிகள் கைகூடும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்ப சிந்தனை, செயல்திறன் சிறப்பாக இருக்கும். பதவி, விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி, நீங்க இருக்கிற இடத்தை அனுசரித்து ஒரு பதவி, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்காருன்னா தாயார் வழி அனுகூலங்கள், குழந்தை பிறப்பு, திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. காதல் கிரகம் சுக்கிரன், காதல் ஸ்தானம் 5ஆம் இடம். காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். 9ஆம் இடத்து அதிபதி போய் 5ல் இருக்காரு அப்படின்னா ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு திரிகோணத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம் இறைவன் அருளால் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது குரு, பக்தி, தெய்வம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அவர் போய் 5ல் இருக்காருன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தெய்வத்தோடைய அருளால், அதாவது கடவுளுடைய கடாட்சத்தால் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். தொலைதூர பயணங்கள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லாம் கைகூடும். தந்தை வழி, தாய் வழி நன்மைகள் ஏற்படும். புதிதாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அதே போல் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் வேற பலமாக இருக்கார். அதனால் இந்த இடம் நல சம்பந்தமான அசையா சொத்துக்கள் சம்பந்தமான அனுகூலங்கள், லாபங்கள், ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா 15ஆம் தேதி வரை. பொதுவாக புதன் 4ல் சஞ்சரிப்பது நன்மை. 5ஆம் இடத்து அதிபதி 4, 4ஆம் இடத்து அதிபதி 5ல் பரிவர்த்தனை யோகமாக மிக அற்புதமான பலன்களை தருவார். 8ஆம் இடத்து அதிபதி அவர் தானே. 8ஆம் இடத்து அதிபதி 4 இருக்காருன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறார். 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாருன்னா புத்தி, சிந்தனை, செயல்திறன் சிறப்பாக செயல்படும். கமிஷன், ஏஜென்சி, இந்த புரோக்கர் தொழில் செய்கிறாங்க இல்லையா, பேச்சை காசாகிற தொழில், இவங்களுக்கெல்லாம் யோகமான அதிர்ஷ்டகரமான மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாக இருக்கும். 5ஆம் அதிபதி 5ல் ஆட்சி பெறும் பொழுது கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, காதல் திருமணம் அனைத்து விதமான சுபகாரியங்களும் வீட்டிலே நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி. 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி 4ல் சஞ்சரிப்பது நன்மை. அதாவது வாழ்க்கை துணை வழியாக அசையா சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். அதே போல் வாழ்க்கை துணை வழியாக வாகனங்கள், அவங்க வீட்டிலேருந்து வாகனம் வாங்கி கொடுக்கிற அமைப்பு, சொத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக பல உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி 4 இருக்காருன்னா நண்பர்கள் மூலமாக நன்மைகள், கூட்டு தொழிலிலே லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. சுகஸ்தானங்கிறது 4ஆம் இடங்கிறதே சுகஸ்தானம். அப்போ ஒரு பெருசாக அலட்டிக்காமல் ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியது. படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா இந்த மாதம் சனியோட பாதிப்பு, 7.5 சனியோட பாதிப்பு வேற குறைய போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய், தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, காய்ச்சல், முதுகெலும்பை பாதிக்கிறது, இந்த மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சூரிய பகவானுடைய அதிதேவதை சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம். சிவபெருமான் வழிபாடும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும்
இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் யோககரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.